ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் மனசை தளர விடாது விஜய் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதுவும் பூஜை ஸ்டார்ட் ஆனதுமே வாயை வைக்கிறாங்க, விஜய் வரமாட்டான் அப்படின்ட்டு. அடுத்து நகர்வாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வையர் என்ன சொல்கிறாருன்னா, பூஜை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துருச்சுமா, மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலி கழுத்து பூநூல், அதாவது இந்த நோம்பு கயிறை மட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குண்டுமணி அந்த தாலி அந்த சம்திங் இந்த தாலியில் போடுவாங்க, அது எல்லாமே இருக்கா, அதை எடுத்துகிட்டு வைங்க, பூஜை பண்ணி அந்த தாலியில் அதை எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணியமாவும் போயிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. நம்ம அன்னபூர்ணியமா எடுத்துகிட்டு வரப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதாவும் எப்படி அதில் இருக்காது அப்படின்ட்டு. நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா பேகுக்குள்ளே கையை விட்டு செக் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக செக் பண்ணுறாங்க. நம்மளுடைய பத்திரபாபு நாகலம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு போயிருதுங்க. அதை காணோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரப்போ இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதை பரமானந்தத்துக்கு போகிறப்ப நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டுலேயே எடுக்கிறாங்க. எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த எங்கடா நம்ம கழுத்தில் தாலி இருக்கா அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. இவங்க செய்கிற தீமையோடு இவங்க செய்கிற நம்முடைய அன்னபூர்ணியம்மா செய்கிற நன்மையால் தான் நம்முடைய மல்லியோட வாழ்க்கை அருமையாக போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த தாலியை எடுத்தது இது என்னடா நம்ம கழுத்தில் இருந்த தாலி மாதிரியே எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இந்த ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. ஒரு வேளை நம்மளது இருக்குமோ அப்படின்ட்டு பார்த்தவளுக்கு இல்லை, நம்மளது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாலி ஒரிஜினலாக பித்தளையா அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் எங்களை ஏமாற்றக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையாங்க, ஏதோ இந்த தாலியை இவதான் கடைசி வரைக்கும் அந்த கழுத்தில் போட்டுட்டு இருக்கிற மாதிரியும், அது தங்கமாக இருந்தால் என்ன, பித்தளையா இருந்தா இல்லை, ஜான் அவ்வளோ கயிறு இருந்தா இவளுக்கு என்னங்க, போயிட்டு ஒரு 4 முளை கயிறு எடுத்துட்டு இவ்வளோலாம் தொங்க விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல்னு தெரிஞ்சு சரி நீங்கள் இவ்வளோலாம் பூஜை பண்ணி ஒன்றுத்துக்கு ப்ரோஜினல் விஜய் கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு அதிரடியாக நம்முடைய விஜய் காலத்துக்கு வராருங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா தாங்க. வெண்பா தன்னை விட்டு போயிடக்கூடாது, மல்லியால் தான் வெண்பா இன்றைக்கி நம்ம கூட இருக்கா. அந்த நன்றியோடு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு இந்த தாலி பிரித்து கோக்கர் ஃபங்க்ஷனில் கலந்துக்கு போகிறாருங்க. நம்முடைய மல்லி கேட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது காலில் விழுந்து மதிக்காத போன ஆள் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்முடைய மல்லியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருக்காருங்க. வெண்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே மல்லி தான். மல்லி இவ்வளோ நம்மளை கெஞ்சி கேட்டு நம்ம மனசிறங்காது ஆஃபீஸ்க்கு வந்துட்டோமே, இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு, நம்ம பொண்ணுக்காக தான் பொய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக சிறப்பிக்க போகிறாங்க. அதை பார்த்து இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வாயை பொழந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.